நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. நான் உங்க விஜயதயா. ஸோ இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் நேத்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஸோ கெனிஷா வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்துருக்காங்க. வீடியோவும் தவிர்த்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஒரு ரிட்டர்ன்ல வந்து நிறைய ஷீட்ஸ் மாதிரி ஆட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, பின் பண்ணி வேற வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நேத்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி வந்து ஒரு லைவ் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour லைவ் கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஆவேசமா பேசியிருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன ஏதுன்றதை ஃபுல்லா பார்த்துடலாம். டன்னா? எஸ். ஸோ வந்து மெயினா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி திருப்பி டீட்டெயிலா பேச வேணாம். இப்போ ரீசன்ட் டைம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெனிஷாக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஆக்சுவலா ஆர்த்தி பத்தி அவதூறான கருத்துக்களை வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமும் இவங்க போய் ஒரு ஃபெஸ்டிவல்ல கேரளால வந்து ஒரு கான்சர்ட் பாடினாங்க. அப்பயும் நெட்டிசன்ஸ்க்கு வெவ்வேறு ஒப்பீனியன்ஸ் இருந்ததை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இத்தனை நாள் ஜெயம் ரவி வந்து வாயே திறக்கல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா கெனிஷாக்கு வந்து அவ்வளோ ஹேட் கிடைச்சிருந்தது. பட் ரவி மோகன் டிடன்ட் அட்டர் அ வேர்ட். கரெக்ட். இப்போ வந்து என்ன ஒரு விஷயமா இருக்குன்னா, ஆஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேரளால நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்ல இருந்து தான் பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். 2 தரப்புல இருந்தோம். ஸோ நேத்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க எல்லாம் யாரும் என்ன பின் பாயிண்ட் பண்ணி பேசுறதுக்கு கேட்கறதுக்கு எதுவுமே வேண்டாம், ஐ சைன் ஆஃப் எவ்ரி திங் பிட்வீன் மீ அண்ட் ஹிம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசி இருந்திருக்காங்க. நான் வந்து டோட்டலா வாக் ஆஃப் ஆயிக்கிறேன், நான் சென்னையை விட்டு போறேன், இதுக்கு மேல நான் எந்த ஒரு இதுலயும் என்டர் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பத்திரிகை வளாகங்கள்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, கெனிஷா பிரேக்ஸ் அப் வித் ரவி மோகன் அப்படின்ற மாதிரி. உண்மையிலுமே அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, அந்த ட்வின்னிங்கா அந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்ததுல இருந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லவ் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ஆர்த்தி ரவிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தி பி ஸ்ட்ராங், இது சீட்டிங் அப்படின்ற மாதிரி. இதுக்கு இத்தனை நாள் பேசாம கெனிஷா வந்து இன்னைக்கு, நீங்கெல்லாம் யாரு என்னை பத்தி கேள்வி கேட்க, எனக்கும் அவருக்கும் என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும், என்னை பார்த்து ஹோம் பிரேக்கர்ன்றீங்க, ஐ எம் நாட் அ ஹோம் பிரேக்கர், நான் இந்த மாதிரி அப்ரிங்கிங்ல இருந்து வரேன்ற மாதிரி அப்ரிங்கிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க அவங்க வந்து. அண்ட் இப்போ ஹீஸ் ஆல் யோர்ஸ் நவ், எடுத்துக்கோங்க அவனன்ற மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் ஜெயம் ரவி வந்து அமைதி காத்தது போதும்னு இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் அந்த மாதிரிதான் தோணுது. இத்தனைக்கும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் அவர் வந்து ஜஸ்ட் அவரோட இதுல, அவரோட இன்ஸ்டாகிராம்லயோ த்ரெட்லயோ அவரோட சோசியல் மீடியால ஒரு பதிவு கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, என் லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கு, நான் எப்படியே ஜாலியா இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் இல்ல, ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி கொடுத்திருந்தாரு. இவ்ளோ கூலா ஹேண்டில் பண்ண அவரு திடீர்னு ஏன் வந்து பிளாஸ்ட் அவுட் பண்ணாருன்னு தெரியல. இதுல பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இனிமே நான் படங்கள் வந்து நடிக்க மாட்டேன், என் படங்கள் வந்து வெளி வராது, டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்திருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதேதான், டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் தியேட்டர்ல என்னோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய சைபர் புல்லிங்ஸும் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் உங்க யாருக்குமே தெரியாது. ஃபார் பாஸ்ட் 23 years நான் நிறைய சஃபர் ஆயிருக்கேன். இந்த ஃபீல்ட்லயும் வந்து நான் ஒரு நல்ல ஒரு 95% என்னோட படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. அதை நானா முதல்ல சொல்லிக்க கூடாது, பட் நான் சொல்ற நிலைமைக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அது யார் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நரேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வீடியோ அது. ஆமா. அண்ட் இத வந்து டைரக்டா ஆர்த்தி மேல அட்டாக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படி கோர்ட்ல என்ன நடந்தது, ஆர்த்தி தரப்புல இருந்து என்ன மாதிரி வாதங்கள்ல கெனிஷாக்கு அகெயின்ஸ்டா முன் வச்சாங்க. ஏன்னா ஆர்த்திக்கு வந்து ரவி மேல எந்த கோபமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க சேர்ந்து வாழ ரெடின்ற மாதிரி. பட் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அது போறாங்களான்றது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம், நம்ம அதை வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கெனிஷா வந்து நேத்து இப்படி ஒரு போஸ்ட் போடவே ஜெயம் ரவி அவர்கள் இவ்வளோ கொந்தளிச்சு வந்து பேசியிருக்காரு. மேலும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு பிளாக்மெயில் திருமணம், எங்க அம்மா வந்து இப்படிதான் அச்சதை போட்டாங்க, நாசமா போன்னு, எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து கெஞ்சினாங்க இந்த குடும்பம் நமக்கு வேணான்னு.
இவ்ளோ வருஷம் நீங்க பேசாம இப்போ வாய்ஸ் அவுட் பண்றதுனால ஃபேன்ஸ் சில பேர் வந்து நீ பண்றதெல்லாம் வந்து பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்ற, ஆர்த்தி பி ஸ்ட்ராங்னு ஆர்த்திக்கும் சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பேர் இத்தனை வருஷமா ரவி பட்ட கஷ்டங்கள், மனுஷன் அழுறாப்ல, ஏன்னா அதுல அழுதாரு, அப்படியே பொங்கி எழுறாரு, பர்ஸ்ட் அவுட் ஆறாரு. இட் இஸ் லைக் அப் அண்ட் டவுன் ஆஃப் இமோஷன்ஸ்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ரத்த வாந்தி எடுத்த ரவி மோகன்லாம் ஒரு செய்தி பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அந்த ஒரு வீடியோலையுமே சரி, அந்த வீடியோலையுமே வந்து அது நீங்க சொன்ன மாதிரி அவரோட எல்லா எமோஷன்ஸுமே அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்துகிட்டாரு. மேபி அதனால கூட இந்த வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் பிரேக் டவுன் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட பசங்களை வந்து பார்க்க விடல, என்னோட சொந்த பசங்களே வந்து என்னை பார்க்க விடல, கிட்டத்தட்ட 2 பேருக்கும் சேர்த்து 50 லட்சம் ரூபாய் நான் ஃபீஸ் கட்டுறேன், பட் என்னோட பசங்களை என்னை பார்க்க விடல, நான் அங்கதான் ரொம்ப ப்ரோக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கெனிஷா விஷயத்தையும் வந்து அவர் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து என் கூட ஒரு பொண்ணு தான் அவங்க, நான் வந்து சினிமால இருக்கேன், நான் ஒரு ஹீரோவா இருக்கேன், என் கூட அழகான பொண்ணுங்க தான் இருப்பாங்க, அப்படி இருக்கும் போது அவங்க பின்னாடிலாம் நாங்க போகாம இருந்துட்டு இப்ப இவங்க பின்னாடி நான் போயிட்டேனா, நான் என்ன அந்த மாதிரி ஒரு பர்சனா, ஜஸ்ட் அந்த ஒரு பாண்டே உங்களால புரிஞ்சுக்க முடியல, அதை வந்து நீங்க தப்பா பேசி என்னென்னமோ வந்து இது பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்க போயாச்சு, அதான் அனுப்பி விட்டுட்டீங்கல்ல, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது இவங்க 2 பேர் தரப்புல இருந்து, அதாவது கெனிஷாவும் ரவி மோகன், இவங்க 2 பேரும் சைட்ல இருந்தே பார்க்கும்போது மேபி இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானோ அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு பிசிறு தட்டுற மாதிரி ஒரு क्वेश्चंस வந்து என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஆர்த்தி தரப்புல இருந்து அது இல்லன்ற மாதிரி ஃபேன்ஸ் நம்ம வந்து யூகிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இதுவா இருக்கலாமோ அதுவா இருக்கலாமோன்ற விஷயங்கள் வந்து வேணாம். அண்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கெனிஷா வந்து சென்னை விட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அண்ட் நான் எல்லாத்துல இருந்து வித்ட்ரா பண்றேன்னு. அப்போ ஆர்த்தி மேல ரவி மோகன் ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்கல்ல. இப்போ கெனிஷா வந்து அவ்வளோ பணம் போட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ், வெவ்வேறு பிசினஸ் பார்ட்னர்ஸ். இப்போ அவங்க வித்ட்ரா ஆயிட்டாங்கன்னா ரவி மோகனோட நிலைமை என்ன? மேபி அததான் அவர் கடன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரோன்னு தெரியல. அந்த 1 hour வீடியோல அதுலயும் சொல்லியிருந்தாரு, இப்ப என் மேல நிறைய கடன்கள் இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, நான் எப்படி அதெல்லாம் கோ த்ரூ பண்ண போறேன்னு எனக்கே தெரியல, பட் ஐ வில் ஃபேஸ் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ கெனிஷா ரவி வந்து இப்ப போறாங்க, இல்ல மேபி அவங்க சோசியல் மீடியா அண்ட் இதை குவிட் பண்ணா, லைக் பர்சனலி வை கான்ட் ஷி பி இன் டச் வித் ரவி? மீடியால ரொம்ப லைம் லைட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் அண்டர் கவரா இருக்க கூடாதுன்னு இவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, டுகெதரா பப்ளிக் அப்பியரன்சஸ் எல்லாம் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம் கரெக்டா? ஏன்னா கெனிஷான்ற ஒரு பேர் வந்து ரவிக்கு டிவோர்ஸ் ஆகும்போதுல இருந்தே வந்திருந்தது. அண்ட் ரவி மோகன் வந்து கிளாரிபிகேஷனும் போட்டார், அவங்களெல்லாம் இழுக்காதீங்க ஒரு தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தெரபிஸ்ட் அண்ட் கிளைண்ட்டுக்கு வந்து எந்த விதமான எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, இது சைக்காலஜிக்கல் எத்திக்ஸ் ஆக்சுவலா. பட் அதையும் மீறி தேவர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட், அவங்க பர்சனல், அதை பத்தி நம்ம பேச யாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் இப்போ ஏன் வந்து அவங்க முன்னாடி மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அந்த கல்யாணத்துக்கு பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணல அப்படின்னாலுமே, ட்வின்னிங்ல வரல அப்படின்னாலுமே ரவி மோகன் would not have faced such controversies இல்லையா? சோ இத பத்தியும் அவங்க அந்த வீடியோல பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு டக்குன்னு அந்த வடிவேலோட காமெடி வந்து இன்டரப்ட் ஆயிருச்சு. அந்த சைக்கிள் வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு அவரு, எங்கடா போயிட்டேன், அதோ இங்க இருக்கேன் அங்க இருக்கேன், அது அவங்க முன்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கெனிஷாவும் இது ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க. சோ நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, பட் ஸ்டில் நாங்க உங்க முன்னாடி தானே இருக்கோம், இங்க தானே சுத்திக்கிட்டு இருக்கோம், நாங்க எங்கேயாச்சும் போயிட்டு தனியா போயிட்டு அது பண்ணிட்டு இருக்கோமா? இல்லையே, உங்க எல்லாமே உங்க ஐசைட் எதிர்க்க தானே இருக்கு, அப்புறம் ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எங்களை பத்தி வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இதுல முதலமைச்சரை வேற இழுத்து பேசியிருப்பாங்க, அவங்களுக்கே எவ்வளவு பிரச்சனை வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் தேவையில்லாத கருத்துக்களா நான் பாக்குறேன். ஓகே, அது அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ 2 பேருமே வந்து இந்த அளவுக்கு ஒரு பைட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜெயம் ரவியும் வந்து அவரோட சினிமா வாழ்க்கையே டோட்டலா திருப்பி போட்ட ஒரு விஷயமா வந்து அந்த லைவ்லாம் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட நான் வந்து இந்த லாஸ்ட் 23 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஈவன் மை ஃபாதர் அண்ட் மை பிரதர் 2 பேருமே வந்து இந்த ஒர்க் போகாம ஒரு 4 வருஷம் இருந்தாங்க, பட் நான் ஸ்டுட் பண்ணேன், ஃபேமிலிக்காக நான் ஸ்டுட் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும் போது என் பசங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றது, அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி வந்து என்ன புள்ளி பண்றது, சைபர் கிரைம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய क्वेश्चंस. இதெல்லாம் எப்படிங்க நீங்க வந்து பொறுத்துப்பீங்க? 1 year 2 year
3 இயர் 5 இயர் 10 இயர் 23 இயர்ஸ் பொறுத்துட்டு இப்போ வாய்ஸ் அவுட் பண்றது ஒரு கேள்வி எழுப்புது. அதே மாதிரி வந்து என்னோட மகன்கள் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை பத்தி நீங்க கேட்காதீங்க, நீங்க யார் அதை கேள்வி கேட்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அத டைரக்டா பாயிண்டா பேசியிருந்தாரு. இந்த மாதிரி ஃபெமினிசம்னா என்ன பண்ணணும், அவங்க வேலைக்கு போயிருக்கணும்ல அப்படின்னு. இவங்களே நான் பார்த்திருக்கேன், காஃபி வித் டிடில வந்து வரும்போது ஃபேமிலியா வந்திருப்பாங்க. முதல் பையன் ஆரவோட. அப்போ இவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ படிச்சிருப்பாங்க. படிச்சுட்டு இவங்க எனக்காக ஃபேமிலி பாத்துக்கிறேன்னு வந்து விட்டுட்டாங்கன்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது மூடிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஒரு பப்ளிக் ஃபாரம்ல பண்ணும்போது இப்போ டிவோர்ஸ்ல இருக்கும்னா அவதூறே பேசக்கூடாது இல்ல. ஆமா ஆமா கரெக்ட் தான். பட் ஸ்டில் அவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. பட் ஆஸ் அ ஃபேன்ஸாவும் சரி, நமக்கு இல்ல பேசுறவங்க யாருக்குமே உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயமே தெரியாது. ஜஸ்ட் அவங்க கொடுக்குற அவுட்புட்ஸ் வச்சுதான் எல்லாரும் பேசுறாங்க. அதை தான் வந்து நம்ம பப்ளிக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி சில வார்த்தைகள்லாம் நிறைய பேர் விட்டுருக்காங்க, அதான் அவர் சைட்லயும் விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஆர்த்தி சைட்ல இருந்து இப்போ இதுக்கான ஒரு விஷயம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. ஸ்வேதா, நீங்க கேட்ட மாதிரி ஆர்த்தி அவர்கள் வந்து 4 hours முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு தூங்குற சிங்கத்தை நீங்க எழுப்ப முடியாது, ஆனா அது தூங்குற சிங்கம் வந்து ஒரு அம்மா சிங்கமா இருந்தா கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து கம்மன் இருக்கிறதுனால அதை ஒரு அட்வான்டேஜாவோ இல்ல அது வந்து ஒரு வீக்னஸ் ஆவோ கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் மௌனமா இருக்கிற காரணமே என்னோட பிள்ளைங்களையும் என்னோட டிக்னிட்டியும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போவேன், என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டும் நான் வெளியே வருவேன், ஏன்னா ட்ரூத் ப்ரிவேல் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆர்த்தி ரவி. ஓகே, அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா அவங்களோட பசங்களை ரொம்ப மையமா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ரவி மோகனுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பசங்களுக்காக தான் மெயினா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் வருது. கெனிஷாக்காக பேசியிருக்காரு, பட் ஸ்டில் அவங்க பசங்களுக்கு தான் ரொம்ப ஹைலைட்டா பேசியிருக்காருன்ற மாதிரியும் இருக்கு. ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் விதத்தை கொடுக்குற மாதிரியும் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க பசங்களுக்காக தான் ஏதோ பேசியிருக்க மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் இருதரப்பு வாதமும் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கு. இவங்க வந்து என் பசங்களை பார்க்கவே வரலன்னு, இவர் என்னடானா பார்க்கவே விடலன்றார். சோ இதுல எது உண்மைன்றது ஆடியன்ஸ் ஆன நமக்கு வந்து தெரியாது. பட் ஃபெமினிசம் பத்தி ரவி பேசினது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கினிஷா அவங்களோட போஸ்ட் கீழே ஃபெமினிசம் யூ ஒன், ஹாப்பினஸ் யூ லாஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபெமினிசம் யார குறிக்குது? அவங்கள குறிக்குது. ஹாப்பினஸ்ன்றது இவங்களை குறிக்குது போல. சோ நீ ஜெயிச்சிட்ட நான் போறேன்ற மாதிரி ஏதோ ஒன்று லூப் வச்ச மாதிரி தான் பேசியிருக்காங்க. பட் ஸ்டில் நமக்கு என்ன கோ த்ரூ ஆகுது அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு கிளாரிட்டி பிக்சர் எதுவுமே இல்லை. ஆன் சோசியல் மீடியால ஒரு கிளாரிட்டி கொடுக்காம 3 பேருமே ஜாட மாடையா பேசிக்கிறாங்க. அது 3 பேருக்கு மட்டும்தான் புரியுது, ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க போல. மற்றபடி ஆடியன்ஸ்க்கு தெரியவே இல்லை. பட் ஸ்டில் வந்து இது ஆடியன்ஸுக்கு தெரியணுமான்னு கேட்டா அவங்க தரப்புல இருந்து ஒரு கேள்வி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, இது ஆடியன்ஸுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் ஆடியன்ஸுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அந்த பிரஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா போயிட்டு இருக்கு. பட் நான் வந்து என்ன சொல்வேன்னா, அந்த நோட் வந்து இதுல ஜிவி பிரகாஷன் சைந்தவி எவ்வளவோ மேல். கோ பேரண்டிங்கா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட அவங்களோட இன்டர்வியூ வந்து என்ன வந்தது அப்படின்னா, இப்ப யாரும் யார பத்தியும் அவதூறு பேசிக்கல, ஒரு லூப்ல இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. பட் குழந்தைக்காக கோ பேரண்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மியூச்சுவல் கன்சர்ன்ல. சோ மியூச்சுவல் கன்சர்னா இருக்கும் போது அது எதுவுமே பிரச்சனை அந்த அளவுக்கு வராது. பட் இது வந்து மியூச்சுவல் கன்சர்ன்டா இல்ல அப்படின்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஆமா, இதுல வந்து ஆர்த்தி விஜயகுமாரோட அம்மா சுஜாதா விஜயகுமார் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ காத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி அப்டேட்லாம் வருது அப்படின்னு. ஏன்னா அவங்க இன்ஸ்டா ஐடியை மாத்தல, ஆர்த்தி ரவின்னு வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை தொடர்ந்து என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் வருது. சோ ஸ்டே டியூன் வித் திரைக்குறள். நான் உங்க விஜய் தாயா. நான் உங்க ஸ்வேதா.